அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இது Women in Cinema. நான் உங்கள் பாரதி. பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எம்ஃபில் படிச்சுக்கிட்டு சங்கம் வச்சுட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கேரக்டர். நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கூட வச்சாங்கடா, அதுக்கு நான் மாட்டியே பிடிச்சிட்டு போயிருவேன். அண்ட் வழக்கம் போல மத்த படங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு அப்பா, அந்த அப்பா தான் இந்த படத்தோடைய வில்லன். மானத்துக்காக மகளையே சுட்டு கொண்ட சிவனாண்டி கௌரவத்துக்காக யார வேணாலும் சுடுவான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்து ஒரு காமெடியான படம், செம்மையா ஜாலியா போய் சிரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நிறைய பேருடைய கண்ணோட்டம் இருக்கும். ஆனா இந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் பேசிட்டாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். படத்துடைய ஓப்பனிங்லயே மணல் கொள்ளை பத்தி, கனிம வளம் பத்தி பேசக்கூடிய போஸ்ட் பாண்டி கதாபாத்திரம். ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விக்கிறாங்க சார். இப்படி ஓட இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிம வளம் எல்லாம் போயிடும் சார். நடுவுல சைல்டு மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்க. பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? எனக்கு அதுல ஒரு விஷயம் என்னன்னா, போஸ்ட் பாண்டியே வந்து சைல்டு மேரேஜை வந்து அவர் தடுத்து நிறுத்துவாராம். கடைசியில அதே பொண்ணு அவரே கல்யாணம் பண்ணிப்பாராம், அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அடுத்ததா சிவனாண்டி கதாபாத்திரம் பத்தி நம்ம பேசியே ஆகணும். தம்பி நீ பேசுப்பா. மத்த படங்கள் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், இப்ப காதல் படம் பார்த்தோம்னா, பருத்தி வீரன் பார்த்தோம்னா, அந்த படத்துல வர்ற ஹீரோயினோட அப்பா எப்படி இருப்பாங்கன்னா, ஜாதி பெருமை பேசிக்கிட்டு 8 வயசுல தொட்டு விட்டான்னு வந்து சொன்னப்ப என் வீட்ல இந்த வச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டனே. அவங்களுடைய பெண்ணுடைய விருப்பத்திற்கு எதிராக இது பண்ணி அவங்களோட பெண்ணுடைய லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரியான கேரக்டர் ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் தான் சிவனாண்டி கதாபாத்திரத்துக்கும் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல சிவனாண்டி கதாபாத்திரத்தோட அந்த கேரக்டர் ஆர்க் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். இந்த படத்துல ஹராஸ்மெண்ட், அதாவது நான் பெரிய வீரன் சூரன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு பெண்ணை போய் அடிக்கிறது, ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துறது, ஒரு பெண்ணை விருப்பமே இல்லாம டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ரீட்டாவை பேசாம இருக்கவே முடியாது. ஒரு பெண்ணுனா அடக்க உடக்கமா இருக்கணும், அந்த பொண்ணு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணு குமிஞ்சுதான் நடக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு 16 ரூல்ஸ் போடுவாங்க. ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருவிழான்னு ஒண்ணு நடத்தி அதுல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திண்டுக்கல் ரீட்டா மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவங்கள அறகுறை ஆடைகள் அணிய செஞ்சு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டமும் அங்க இருக்கும். திண்டுக்கல் ரீட்டா தானே, அப்புறமா பேசுங்க. சோ இந்த படத்துல திண்டுக்கல் ரீட்டா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கவர்ச்சிகரமா காட்டி அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நம்ம ஹீரோவே ப்ரொமோட் பண்ற மாதிரியான காட்சிகள் இதுல இருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ரொம்ப நன்றி. அடுத்ததா ரேசிசம் பத்தி பேசணும்னா நான் குறிப்பிட்டு ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேங்க. ஐஸ்கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சிவப்பா வரியான்னு பாக்க. அதாவது அந்த ஃப்ரேமிங்கையே நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க ஸ்ரீதிவ்யா நின்னுட்டு இருப்பாங்க, அவங்க வெள்ளை நிறம். இங்க ஷாலுஷா நின்னுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து கருப்பு நிறம். அதுல ஸ்ரீதிவ்யா அப்படிங்கிறவங்களுடைய கலர் வந்து உயர்ந்த நிறம், இது வந்து தாழ்ந்த நிறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமிங் வந்து இங்க இருக்கும். நீங்க ஒரு நிறத்தை உயர்ந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னொரு நிறத்தை ஏன் தாழ்மைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய கேள்வியாவே இருக்கு. நாங்க கேட்கிற கேள்வியுமே அதுதான். சோ இந்த படத்துல ரேசிசம் இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சிருக்காங்க. யாரா இத உடைச்சது? சிவனாண்டி கதாபாத்திரத்துக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். 3வது பொன் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு உடனே அவர் போய் எல்லாருக்கும் சாக்லேட் தருவாரு. 3வது இல்லையா, 5வது பொண்ணா பிறந்தாலும் கூட அப்போ இதே மாதிரி சந்தோஷமா முட்டாய் கொடுப்பேன். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கறத ரொம்ப ஹாப்பியா சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமா சிவனாண்டி கதாபாத்திரம் வந்து இருக்கு. அந்த இடத்துல அந்த ஸ்டீரியோ டைப்ஸை பயங்கரமா உடைச்சிருக்காங்க. சோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. அடுத்ததா ஸ்பேஸ் பத்தி பேசணும்னா, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றாரு, கடைசியில ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுதான் அந்த படத்துடைய கதை. இது நல்ல கதையா மேடம்? இது எல்லா படத்துலயும் ஒரே கதைண்டா பையா. சோ அந்த லவ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்தனால ஹீரோயின் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி முக்கியமானவங்களா போயிடுவாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இந்த படத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 3 பாயிண்ட்ஸ். தோத்துக்கிட்டே
ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.